ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஆட்டு ஈரல் வறுவல். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு கரண்டி மஞ்சத்தூள் போட்டு, ஒரு அரைக்கரண்டி மஞ்சத்தூள் போட்டு, ஆட்டு ஈரலை அதில் நல்லா கழுவிட்டு போட்டுடுங்க. போட்டுட்டு அது வெந்த அப்புறம் துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக வெட்டி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டா ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் ஊற்றுங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் போடுங்க. கரம் மசாலா தூள் இல்லைன்னாக்கா பட்டை, லவங்கம், சீரகம் கூட போட்டுக்கலாம் நீங்கள். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு, நல்லா வாசனை வரைக்கும் வதக்குங்க. கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை நல்லா வாசனைக்கு நல்லாயிருக்கும். கல்லீரல் வந்து அயன் சத்து கம்மியாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இதுக்கு வந்து இது கூட வந்து நீங்கள் தக்காளி பழத்தையும் போட்டு, ஒரு தக்காளி பழம் போட்டால் போதும். ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி போட்டிங்கன்னா போதும். நல்லா பெரிய வெங்காயமாக நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கின அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் மிளகுத்தூள் போட்டுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான சாப்பாடு. கொஞ்சம் ஜீரகத்தூளும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் வாசனையாக. ஜீரகத்தூள் போட்டுட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா சாந்தாகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கூட மிளகாத்தூளையும் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டு மிளகாத்தூள் இருந்தாக்கா அதை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கூட கொஞ்சோண்டு கலர் வேணும்னாக்கா காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா போட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சாந்தா வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது மாதிரி நல்லா சாந்தா வர வரைக்கும் வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஈரலை துண்டு துண்டாக வெட்டி வச்சு அதையும் போட்டுடுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி ஒரு 20 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். நல்லா எல்லாம் ஒன்றா வெந்து வரும். வெந்து வரக்குள்ளே கடைசியாக நீங்கள் இறக்கக்குள்ள கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி இறக்குனீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். மிளகுத்தூள் தூவி இறக்கணும். இவ்வளோ தான் சாப்பாடு வச்சிங்களா. இது சாம்பார் ரொம்ப ஈஸியான சாப்பாடு. உடம்புக்கு ஃப்ரைட் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதை எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ஈஸியான சாப்பாடு. சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கறி குழம்புக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் வச்சுக்கலாம். தேங்க்யூ.